வணக்கம். இன்னைக்கு எந்த படத்த பத்தி பேசப் போறேன் அப்டின்னா, விடாமுயற்சி. அந்த படத்த பத்தி பேசப் போறேன். ஏன்னா ரொம்ப வருஷமா விடாமுயற்சி படம் எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும் அப்டின்னு சொல்லி பாத்து, பாத்து, பாத்து கடைசில வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் அது சரியா ஓடல, அது சரியா எடுக்கல. இப்டி ஒரு படமா, அப்டி ஒரு படமான்னு 1008 விமர்சனம் அதுக்கு. அது என்ன அப்டின்னா, இது அ இது இவ்ளோ நாள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்பவே அதுல நெறைய டிராபேக் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல எடுக்கும்போது ஒரு மாரி இருப்பாங்க ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் வருஷம் ஆக ஆக ஆர்டிஸ்ட் அவங்களுடைய ஃபேஸ்ல சேஞ்சஸ் இருக்கும். அவங்களுடைய பிசிக்ல சேஞ்சஸ் இருக்கும். சோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு இதுல. சோ இதெல்லாம் வச்சு தான் இது அவ்வளவுதான் ஃப்ளாப். இது சரியான படமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது. ஆனா உண்மையிலே என்ன அப்படின்னா, இது ஒரு நல்ல படம் தான் எடுத்திருக்காங்க. இது நெறைய பேருக்கு புரியாம போறதுக்கோ, இல்ல தோல்வி அடைஞ்சதாக சொல்லப்படுறதுக்கோ என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுல நெறைய இடத்துல வசனங்கள் வேற மொழியில வருது. அதாவது இது ஆப்கானிஸ்தான்ல எங்கேயோ வேற ஏதோ ஒரு அ கண்ட்ரில நடக்கிற மாரி இந்த ஒரு கதைய எடுத்திருக்காங்க. அதுல அவங்க அந்த லாங்குவேஜ் பேசுறவங்களோட பேசும்பொழுது, அவங்க அதே லாங்குவேஜ்ல பேசுற மாரியே இவங்க குடுத்துருக்காங்க. அ அப்படி இல்லாம தமிழ்ல பேசுற மாதிரி இவங்க எடுத்திருந்தாங்கன்னா ஏன்னா எல்லா படத்துலயும் அப்படிதான் எடுப்பாங்க. எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த கண்ட்ரில இருக்கிறவங்க தமிழ் பேசுற மாதிரி தான் எடுப்பாங்க. சோ அப்படி எடுத்தா தான் மக்களுக்கு புரியும். அப்படிங்கிறதுக்காக அந்த மாரி ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இந்த படத்த பொறுத்தளவுல என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் டிராபேக் என்ன இருந்தது அப்டின்னா, அந்த லாங்குவேஜ். லாங்குவேஜ் அவங்க மொழியில பேசுறாங்க. கீழ சப்டைட்டில்லாம் போடுறாங்க. இருந்தா கூட அது மக்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுல்ல. நெறைய பேர் சப்டைட்டில பார்த்து படம் பார்க்க மாட்டாங்க. அங்க என்ன டயலாக் வருதோ அத தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது, அங்க வேற ஒரு மொழி பேசினா கூட பேக்கிரவுண்ட்ல தமிழ்ல டப்பிங் குடுத்திருக்கலாம். என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லாம அத பிளாங்கா விட்டுருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கு இதுல. அது மட்டும் கிடையாது. கதையிலயும் நெறைய மக்களுக்கு புரியிற மாரி இல்ல அப்படின்னு சொல்லலாம். கதையில கோளாறு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கதை தெளிவா தான் இருக்கு. ஆனா அது மக்களுக்கு புரியிற மாரி இருக்கா அப்படின்னு கேட்டா, அதுதான் அங்க லேக் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அந்த லாங்குவேஜ் லேக் ஆன இடத்துலயே நெறைய இடங்கள் மக்களுக்கு புரியல. 2வது கதையில நெறைய ட்விஸ்ட் இருக்கு. சோ அந்த ட்விஸ்ட்ல எது உண்மை, எது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப அதுவே பெரிய டாஸ்க்கா இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் தாண்டி இந்த படத்த ரசிக்கணும் அப்படின்னா ரொம்ப யோசிச்சு அது என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க, எப்படி ட்விஸ்ட் ஆகுது, எது உண்மை, எது பொய் இது எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுகிட்டா தான் இந்த படத்த நம்ம ரசிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னா, அவங்க ஒரு பெரிய ஒரு பிம்பமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுல அப்படி ஒண்ணும் பெருசா பிம்பம் அ ஏகே அவர்களுக்கு குடுக்கப்படல. அவங்களுக்கு நார்மலான ஒரு ஃபேமிலி மேன் ஏதோ ஒரு விஷயத்துல லேக் ஆகுறாங்க. சோ அவங்க ஒய்ஃப் அவங்கள விட்டு பிரிஞ்சு போணும்னு நெனைக்கிறாங்க. சோ அவங்க எங்கெங்கேயோ கடத்திட்டு போறாங்க. அங்க போய் அவங்க ஒய்ஃப மீட் போது ஒரு பெரிய ஃபைட் வைக்கணும், அப்படி வைக்கணும், பிரம்மாண்டமா காமிக்கணும். அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இல்லாம நார்மலா ஒரு மனுஷன் எப்படி போய் ஒரு ஒய்ஃப காப்பாத்திட்டு வருவானோ, அந்த மாதிரி ஒரு ஃபிளாட்டா போகுது கதை. சோ அதனால தான் இது அவ்வளவு பெரிய ரீச் இல்ல அப்படின்னே சொல்லலாம். அதையும் தாண்டி இந்த கதை என்னதான்டா கதை இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல. ஆ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை அ குழந்தை பிறக்க போதுன்னு தெரியுது. ஆனா குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை மிஸ்கேரேஜ் ஆயிடுது. சோ அப்படி ஆனதுனால அதுல அப்செட் ஆகி அதிலிருந்து 2 பேருமே ரொம்ப நெனச்சு நெனச்சு ஃபீல் பண்ணி இவங்க வேற வழியில போயிடுறாங்க. அவரு வேற வழியில போயிடுறாரு. ஒரே வீட்ல தான் இருக்காங்க. இருந்தா கூட பாத்துக்கிறது இல்ல, பேசிக்கிறது இல்ல, பழகுறது இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் பெருசாகிட்டே போகுது. ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா, ஒய்ஃப் என்ன பண்றாங்க, நான் நம்ம பிரிஞ்சிரலாம். நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கன்ஃபஸ் பண்றாங்க. நம்மளுக்கு செட் ஆவாது இது.
சரின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணிடுறாரு, "ஓகே போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "நானே வந்து உன்னை டிராப் பண்ணிடுறேன். நீ எங்க போகணுமோ நானே போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ வந்து நல்லபடியா இரு" அப்படின்னு சொல்லிடுறாரு. இவ்வளவுதான் கதை. இதுல வந்து என்ன ஆகுதுன்னா, இன் பிட்வீன்ல இந்த பெண்களை வந்து கடத்தி அவங்கள வந்து சேல்ஸ் பண்றக்கூடிய, அதாவது என்னன்னா அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்க ஃபேஸ மாத்தி அவங்கள வேற ஒரு இடத்துக்கு கடத்திட்டு போய் அங்க வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கும்பல் இருக்காங்க. சோ அந்த கும்பல் கிட்ட நம்மளுடைய ஹீரோயின் வந்து மாட்டிக்கிறாங்க. ஹீரோயின கடத்திட்டு போயிடுறாங்க. சோ கடத்திட்டு போகும்போது இதுல என்ன நெறைய கேள்விகள் கேட்கப்பட்டதுன்னா, உன்ன விட்டுட்டு போற ஒரு ஒய்ஃப், உன்ன கொலை பண்ண போற ஆட்கள அனுப்புன ஒருத்தி, அவள போய் நீ ஏன் காப்பாத்துற? அப்படின்லாம் நெறைய பேர் கேட்டாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து கதை புரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு இந்த கடத்தல் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க வந்து ஹீரோ கிட்டயும் ஒரு கதை சொல்றாங்க. ஹீரோயின் கிட்டயும் ஒரு கதை சொல்றாங்க. ஆக்சுவலி வந்து 2மே பொய் தான். உன்னைய வந்து அவ கொல்ல சொல்லிட்டா. அவ வேற ஒருத்தன செட் பண்ணிட்டா. அவ போய் அங்க வாழப் போறா. சோ நீ வந்து அதுக்கு தடையா இருக்கக் கூடாதுன்றதுக்காக உன்னைய வந்து கொல்ல சொல்லிட்டா. இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு கதை சொல்றாங்க. அதே மாரி ஹீரோயின் கிட்ட என்ன கதை சொல்றாங்கன்னா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ மேல அஃபேரா இருக்கிறாங்க. அதனால வந்து நீ தடையா இருப்பேன்னு சொல்லிட்டு உன்னையும் உன் ஃப்ரெண்டே கொல்ல சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு கதை சொல்றாங்க. இந்த கிளைமேக்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட பத்தி சொன்ன கதை வந்து பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அது இவங்க சும்மா விளையாட்டுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. விளையாட்டுக்குன்னா என்னது? ஒருத்தர் ஒருத்தர் வெறுக்குறாங்களா பாக்குறதுக்கு ஒரு கேம் ஆடுறதுக்காக ஒருத்தர பத்தி ஒருத்தர்கிட்ட பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கிளைமேக்ஸ்ல வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. சோ அப்ப என்ன ஆகுது? ஹீரோ கிட்ட சொன்ன கதையும் பொய், ஹீரோயின் கிட்ட சொன்ன கதையும் பொய். ஆக மொத்தத்துல ஹீரோயின் ஹீரோவ கொல்றதுக்கு அப்படிலாம் எதுவுமே முயற்சி பண்ணல. இவ்வளவுதான் வந்துட்டு அந்த படத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து என்னன்னா, இடியாப்ப சிக்கல் மாரி எல்லாத்தையும் வந்து சிக்கலா குடுத்துட்டதுனால, நெறைய பேருக்கு வந்து புரியல. புரியல அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து சக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருவேளை இது வந்து கொஞ்சம் புரியிற மாரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இது வந்து சக்சஸ் ஆகி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் வந்து இது எடுக்கிறதுக்கு காலம் வந்து ரொம்ப எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் கிடையாது. இதுல வந்து பெரிய மாஸ் சீன் அப்படி இப்படிலாம் எதுவும் கிடையாது. பெரிய பட்ஜெட் போட்டு நெறைய பேர் நடிச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு வந்து இந்த படம் சக்சஸ் ஆகி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா படத்துல வந்து எந்த குறையும் இல்ல. நல்லபடியா தான் எடுத்திருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு ஏகே மூவி அப்படின்னா அதுல எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், நார்மலான பீப்பிள் வந்து ஒரு பிக் ஹீரோ மூவி அதுல எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், அப்படியே விஷயங்கள்லாம் வந்து இதுல நெறைய இல்ல அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய டிராபேக்கா இருந்துச்சு இந்த படத்துக்கு. படம் நல்லாதான் இருக்கு. ஆனா வந்து நெறைய புரியல. அதனால வந்து சக்சஸ் ஆகல அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ரிவ்யூ இங்க. அண்ட் நீங்க விடாமுயற்சி படத்த பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன புரிஞ்சது? என்ன புரியல? இது வந்து என்ன டிராபேக் இருக்கு இந்த படத்துல? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் நம்மளோட இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை பாய்.